இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்குங்க. அது எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த அறநிலைத்துறையிலேருந்து தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 2025க்கான வேலைவாய்ப்பு தாங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. ஸோ 10th பாஸ்லேருந்து எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சம்பளம்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 18,500 உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரியான சேலரி பேக்கேஜ் வந்து வேரி ஆகும். இது வந்து முழுக்க முழுக்க நிரந்தரமான வேலை தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது வந்து தமிழகம் முழுவதும் இருக்க ஆண், பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 3/1/2025 தாங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்டெல்லாம் வெளிவிட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா அறநிலைத்துறையிலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, கோவை மாவட்டத்தில் இருக்க ஒரு கோயிலிருந்து தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோவில் பேரூர் இங்கேருந்து தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 3/1/2025 5 மணிக்குள்ளே, அதாவது மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 காலியிடம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,500லேருந்து 58,600 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதுமானது. இது வந்து கொஞ்சம் கிளியராக வந்து தெரியல. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷனை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு விற்பனை எழுத்தாளர், அதுக்கு ஒரு காலியிடம் வந்து இருக்குது. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 18,500லேருந்து 58,600 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ். இதுக்குமே உங்களுக்கு நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தா போதுமானது. நெக்ஸ்ட்டு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பதிவரை எழுத்தாளர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலியிடம் வந்துருக்கு. இது வந்து 15,900லேருந்து 50,400 வரைக்கும் உங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்து இருக்குது. இதுக்குமே வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலியிடம் வந்துருக்கு. இது வந்து 10,000லேருந்து 31,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 5 வேக்கன்சிஸ் வந்து அந்த கோயிலிருந்து வந்து வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் இதுக்கான கல்வி தகுதி ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வயது வந்து பூர்த்தியாக இருக்கணும். அதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த 18 வயது வந்து பார்த்திங்கன்னா 1/7/2024 உங்களுக்கு வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுலேருந்து 45 வயசுக்கு உட்பட்டவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இந்த நிபந்தனைகளாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. முழுக்க முழுக்க நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி தான் வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 3/1/2025 மாலை 5:45க்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து அனுப்பியிருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த விண்ணப்பத்தோட வந்து நான் உங்களோட கல்வி தகுதியோட சான்றிதழ், அதாவது ஜெராக்ஸுமே நீங்கள் வந்து இணைச்சி வந்து அனுப்பிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து நேரில் கூட போய் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ₹100 செலுத்தி வந்து நேரில் போய் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கான டைம் வந்து காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் வந்து 5:45 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. நீங்கள் நேரில் போய் கூட நீங்கள் வந்து விண்ணப்பம் வந்து ₹100 கொடுத்து அதை வாங்கி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து வாங்கி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விண்ணப்பிக்கும் பணியிடத்திற்கான பெயர் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெயர், முழு பெயருமே வந்து கொடுக்கணும். உங்களோட தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் வந்து இங்கே வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிலையான முகவரி வந்து இங்கே வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் எண் நம்பர் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலினம் ஆனா பெண்ணான்னு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவரா இல்லையா அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
உங்களோட ஜாதி மற்றும் மத சான்றிதழ் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, உங்கள் வயதோடு அதை வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப தகுதி உள்ளிட்ட பிற தகுதிகள் இதெல்லாம் வந்து இங்கே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதர தகுதிகள் ஏதேதும் இருப்பினும் அதனோட விவரமே வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு முன் அனுபவம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தந்தை கணவர் பெயர், என்ன பதவி, பணியில் சேர்ந்த நாள், பணிபுரியும் திருக்கோவில், அதாவது ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த இந்து சமய அறநிலைத்துறையில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சில பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்து ஃபில் பண்ணிக்கங்க. கடைசியாக உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 இடம் இது கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் போட்டு தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான முறை. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உள்ளே போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.